तस्मै श्री चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணாமா. இன்னைக்கு ஒரு புனிதமான நன்னாள், ஏகாதசி திருநாள். இன்னைக்கு எல்லாரும் விரதம் தொடங்கி இருப்பீங்க. உங்க எல்லாருடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம காலையில நேரத்துல இப்ப நம்ம ஏகாதசி மகாத்மியம் பேச போறோம். இன்னியோட ஏகாதசி பெயர் என்ன, அதுல யார வணங்கணும் அப்படிங்கிற விவரம் எல்லாம் இப்ப பார்க்கலாம். விஜய ஏகாதசி இனிய ஏகாதசியினுடைய பெயர். இது ஸ்கந்த புராணத்துல இந்த மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. இது யுதிஷ்டர் கிருஷ்ணரை கேட்பது போல இருப்பதுதான் பொதுவாக ஏகாதசி மகாத்மியங்கள். இப்ப யுதிஷ்டர் கேக்குறார், ஓ கிருஷ்ணா, மக ஃபால்குண மாதம் அதுல வர அதாவது பிப்ரவரி மார்ச் இதுல வர தேய்பிறை ஏகாதசியை பற்றி சொல்லுங்கள். அதன் பெயர் என்ன, அதன் வணங்கக்கூட தெய்வம் யார், எப்படி விரதம் இருக்க வேண்டும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்ற, ஓ யுதிஷ்டரா, விஜய ஏகாதசியின் மகிமைகளை மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். ஏகாதசி விரதம் இருப்போருக்கு முக்கியமா, அதாவது ஒரு காமனான பொதுவான ஒரு விஷயம் ஏகாதசி விரதத்துல என்ன அப்படின்னா, ஏகாதசி விரதம் இருப்போருக்கு பாவ விளைவுகள் முற்றிலும் ஒழியும். இப்ப நம்ம சொல்றோம் கர்மா எப்படி கழியும் அப்படின்லாம் நிறைய சர்ச்சைகள்லாம் நடக்குது இல்லையா. கர்மானா என்ன, கர்மா போக்கவே முடியாதா, அது இதுன்னு. சோ அப்ப நம்முடைய பாவங்கள், கர்மா அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய பாவங்கள். சோ அந்த பாவங்கள் கழிவதற்கு இந்த ஏகாதசி விரதம் மிகுந்த பலனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த ஏகாதசி கதையை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். அவர் அதற்கு ஒரு முறை நாரதர் தன் தந்தையான பிரம்மாவிடம் இந்த விஜய ஏகாதசி சிறப்புகள் பற்றி கேட்க, அதற்கு பிரம்மா கூறிய பதிலை இங்க கிருஷ்ணர் சொல்றார். இது அவருக்கும் பின்னாடி இருந்த ஒரு புராணம் இது. அதான் சொல்றார். அப்ப இது என்ன கதை, நாரதர் சொன்ன கதை என்ன பாருங்க, அதுல யாரு வர்றாங்கன்னு. இப்போ யுதிஷ்டர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறார், கிருஷ்ணர் பதில் சொல்றார். கிருஷ்ணர் சொல்றதுல நாரதர் சொன்னதாக அவர் சொல்றார். நாரதர் சொல்றார், யார்கிட்ட கேட்டிருக்கார், நாரதரும் தானா அவர் சொல்லல, நாரதருக்கு அவருடைய தந்தையான பிரம்மா சொல்றார். புரியுதுங்களா. இப்ப நடுவுல அங்க ஒரு கேரக்டர். இப்போ பிரம்மா என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் மெயின் கதை, சரிங்களா. அப்ப அதுல என்ன சொல்றார், அவர் யார் கதை தருமா சொல்றாரு, நீங்கெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ராமபிரானின் கதையை சொல்றார். ராமபிரான் கதையை சொல்றார். அதுல பிரம்மா இப்ப நாரதர் பிரம்மாவை கேட்டிருக்கார். பிரம்மா,
இந்த விஜய ஏகாதசி மகிமைய சொல்ல போறார். அதுல வர்றது ராமபிரானனுடைய கதை. என்ன சொல்றார்? தன் தந்தையின் ஆணைக்கு உட்பட்டு அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இனி ஏகாதசி அன்று நாம் அதை கேட்க வேண்டும். அதுல என்ன விஷயம், விஜய ஏகாதசி சம்பந்தமாக என்ன விஷயம்ங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார்? தன்னுடைய தந்தையின் ஆணைக்கு உட்பட்டு, தந்தை கூட நேரடியா சொல்லல, தன்னுடைய தாய் கௌச கைகேயி அம்மா சொன்னதை கேட்டு வனம் சென்றார் இல்லையா? சீதையுடனும் தன் தம்பி இலக்குமணனுடனும் போயிட்டார். அப்ப கோதாவரி நதிக்கரையில அழகான ஒரு பஞ்சவட்டி அப்படிங்கிற வனத்துல வாழ்ந்து வராங்க. அங்கு தங்கி இருக்கிற போது ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு போயிடுறார். அங்கதான் பஞ்சவட்டியில தான் அது நடக்கிறது. அப்புறம் கடும் துயரத்துடன் இருக்கிறார் ஸ்ரீராமர். ஐயோ, என்னுடைய மனைவியை இழந்தேனே, இப்படி அவளை கவர்ந்து கொண்டு போக விட்டு விட்டேனேன்னு துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார் ராமர். அப்போ தேடி 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 அலைகிறார். அப்ப வழியில் ஜட்டாயுவை பார்க்கிறார். ஜட்டாயு சொல்றார், அவருக்கு தெரியும் ராவணன் கவர்ந்து கொண்டு போனதை கண்கூடாக பார்த்தார். ஆனால் ஒரு திசைக்கு மேல அவரால் பார்க்க முடியல. எங்க போய் சேர்ந்தாருன்னு சொல்ல தெரியல. அதை கண்டுபிடிக்கிறது யாரு? ஹனுமன் தான். எங்க இந்த பக்கம் இலங்கையில சீதா பிராடி இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறது ஹனுமான். ஆனா ஜட்டாவுக்கு வந்து யாரு கொண்டு போயிருக்கா, என்ன ஆச்சு சீதைக்கு அப்படிங்கிற க்ளூ கொடுத்தவர் ஜட்டாயு. அவர் தான் சொல்றார். அவர் வந்து ஜட்டாயு மரணம் வந்து மிக மிக புனிதமானது. ஏன்னா அவர் வந்து இறக்கும் தருவாயில் கூட ஒரு மாபெரும் சேவை செஞ்சிருக்கார். இறப்பதே அந்த சேவையை செய்துதான், சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக தான் அவர் சண்டையிடவே போகிறார். அந்த தருணத்தில் அந்த சேவை கிடைக்கும் பொழுதுதான் அடிபட்டு போகிறார். அதன் காரணமாகவே தன் உயிரை இழக்கிறார். அதுவும் யாருடைய அருகாமையில் அவர் உயிரை இருக்கிறார் அப்படின்னா ஸ்ரீ ராமபிரானின் அருகாமையில. அப்ப அவருக்கு இறுதி கடன்களை செய்பவர் ஸ்ரீராமபிரான். தன்னுடைய தந்தைக்கு செய்ய கிடைக்காததை ஜட்டாயுக்கு செய்தது போல அப்படியாக ராமர் வந்து அவருக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுத்துடுறார், மோட்சம் கொடுத்துடுறார். சரி, இப்படியாக இருக்கு. பிறகு ராமரிடம் வந்து சுக்ரீவன் பிற வானர சேனைகளின் நட்பெல்லாம் கிடைக்குது. அவர்கள்லாம் வந்து சேருகிறார்கள். அவர்கள் அனைவரும் ராமருடன் சீதையை தேடும் படலத்துல இணைந்து கொள்கிறார்கள். அப்போது செல்கிற அனுமன் தான் சீதையை கண்டுபிடித்து வருகிறார். ராமரிடம் வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்ப இலங்கை மன்னன் மேல இப்ப போர் தொடுக்கணும், சீதா பிராட்டியை மீட்க வேண்டும்னா. அப்ப ராமர் வந்து சுக்ரீவனிடம் அந்த மற்ற வானர சேனை அனைவரிடம் சேர்ந்து ஆலோசிக்கிறார். இதை எப்படி நம்ம இலங்கைக்கு செல்லலாம். இப்போ பெரிய பராக்கிரமசாலி, பறக்கும் திறமை, தாவும் திறமை எல்லாம் கொண்டவன் அனுமன். அதனால அவர் போயிட்டார். இப்போ ஒத்த ஆளா இவர் போக முடியாது. இவர் நினைச்சா இவருக்கு இல்லாத பராக்கிரமம் இல்ல, போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து இத்தனை பேருக்கும் சேவை கொடுக்க வேண்டும், இவர்கள் அனைவரையும் அதில் வந்து ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கறதுனால. சோ எப்படி எல்லாரும் போவாங்க? ஏன்னா போறதுக்கு முன்னாடிதான் எல்லாரும் அவங்க திறமைய சொன்னாங்க. என்னோட இவ்வளவு தூரம் போக முடியும், என்னால இவ்வளவு தூரம் போக முடியும்னு. யாருக்கும் தானே செல்லக்கூடிய திறமை இல்ல, கடலை கடக்கக்கூடிய திறமை இந்த வானரங்களுக்கு இல்ல. சோ என்ன பண்ணணும்? பாலம் கட்டணும். ஒரு தண்ணிய கடக்கணும் அப்படின்னா தண்ணிக்கு மேல பாலம் கட்டணும். அப்ப இந்த பாலம், அந்த கட்டணும் அப்படிங்கிறது வழி. ஆனா கடலை கடப்பது எப்படி அப்படின்றத யோசிக்கிறாங்க. கடலை எப்படி கடக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப தம்பி இலக்குமணன் ஒரு ஆலோசனை சொல்றார். அண்ணா, முழுமுதற் கடவுளான ராமா அப்படின்னு சொல்லி இங்கிருந்து 4 மைல் தொலைவில் பாகதல்பியா அப்படின்ற அந்த முனிவர் பெயர், அவருடைய ஆசிரமம் உள்ளது. அவர் கடல் தாண்டும் உபாயத்தை நமக்கு சொல்வார். அவர் மிக கற்றறிந்தவர், அவருக்கு பல ஞானங்கள் இருக்கிறது. அவர் கடலை கடக்கும் உபாயம், அதாவது வழி, அதை நமக்கு சொல்வார். நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றார். சோ அவன் சொல்படி ராமரும் செல்கிறார். சோ முனிவர் வந்து ராமரை அடைந்து
இந்த மாதிரி போய் அவருடைய வாசல்ல நிற்கிறார். முனிவர் வந்து உடனே பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டு விடுகிறார். இவர் வந்து ராமபிரான், இவன் வந்து முழுமுதற் கடவுளாக அவதரித்து பிறந்தவர் அப்படின்றது தெரிஞ்சிருந்தவருக்கு. அதனால அவரை தாழ்வணங்கி கேட்கிறார். என்னப்பா நீங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முனிவர் நீ அப்போ ராமபிரான் வந்து தன்னுடைய தேவையை சொல்கிறார். நான் வந்து இதற்காக தான் வந்தேன், கடலை கடக்க வேண்டும், அதற்கான உபாயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப முனிவர் வந்து நீ வரப்போகிற விஜய ஏகாதசி சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விரதம் இருந்து சரியாக ஏகாதசி அதாவது சட்டதிட்டங்கள் அதற்குள்ளவற்றை கடைபிடித்தால் நீ உன் வானர சேனையுடன் இந்த கடலை எளிதாக கடக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்படியா? அப்ப வந்து அதற்குடைய உபாயத்தை சொல்லுங்க, என்ன பண்ணணும் விஜய ஏகாதசி அன்று அப்படின்னு கேக்குறார். சரி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாகதல்பியா அப்படிங்கிற முனிவர் சொல்றார். ஏகாதசியின் முதல் நாள் அன்று, இப்ப பாருங்க, நான் இதை நேத்து படிக்கிறச்சதான் நானே நினைச்சேன், இது வரைக்கும் நீங்க காலையில சொன்னா அந்த நாள்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாங்களும் அது நல்லது அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடவுள் பாருங்க, நீ இன்னும் முன்னாடி தெரிஞ்சுக்கோ, நேத்திக்கே செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் கூட ஏகாதசி என்று இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கார். இந்த ஏகாதசியில் முதல் நாளே தயார் செய்து ஏகாதசிக்கு நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டியதுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது இந்த ஏகாதசி மகாத்மியத்துல இருக்கு. இப்பதான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நமக்கு தெரியல முன்பே. அதான் இன்னைக்கு இப்ப நம்ம படிக்கிறது கூட பத்தல பாருங்க. இனி நேத்துக்கே படிச்சிருக்கணும் அப்படின்னு வருது இதுல. அதாவது முன்னாள் ஏகாதசியின் முன்னாள் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குடத்தில், மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குடத்தில், அந்த குடம் தங்கம், வெள்ளி, தாமிரம், மண் எதாலையும் ஆகியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குடத்தில் தண்ணீரை நிறைத்து 7 வகையான தானியங்களை கொண்டு அமைக்கப்பட்ட மேடை மேல், 7 வகையான தானியங்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்க ஒரு மேடை. இப்ப நம்ம அந்த கல்லு எல்லாம் ஜல்லி கொட்டி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? மேல வந்து பிளாட்டோ மாதிரி பண்ணிருப்பாங்க. கீழே வந்து அழகா 4 பக்கமும் இப்படி சரிச்சு, அது எஸ்பெஷலி இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிருப்பாங்க. எல்லா பக்கமும் அழகா இப்படி தள்ளி விட்டு ஒரு ஒரு பவுல் பாஸ்கெட்டை வந்து கவுத்து வச்ச மாதிரி கொட்டியிருப்பாங்க. மேல அப்படியே கிளீனா இருக்கும், லெவலா இருக்கும். அது போல நான் இமேஜின் பண்ணிட்டேன். இதுல 7 விதமான தானியங்களை அப்படி கொட்டி பரப்பிய மேடை, அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடை மேல இந்த மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த குடத்தை வைக்கணுமா. வச்சு இதன் மேல என்ன பண்ணணும், தங்கத்தாலான நாராயணர் விக்கிரகத்தை குடத்தின் மேல் வைக்க வேண்டுமா. நாராயணர் விக்கிரகம் தங்கத்தால் ஆனது, அதன் மேல் வைக்கணுமா. ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து இப்படியாக நைட்டை ஏற்பாடு பண்ணி வச்சிடணும். இதற்கு அடுத்த நாள் காலையில ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி நாராயணரை துளசி, சந்தனம், பூமாலைகள், அகர்பத்தி, நெய் விளக்கு, உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடன் மிகுந்த பக்தியுடன் வழிபட வேண்டும் அவரை. அப்புறம் ஏகாதசியின் மறுநாளான துவாதசி, அன்னைக்கு என்ன பண்ணுங்க பாருங்க, எப்படி வந்து இதனுடைய வழிமுறை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு. அந்த துவாதசி அன்று குடத்தை கொண்டு போய் குளம், ஏரி அல்லது நதிக்கரைகள்ல வைத்து நாராயணரை முழு நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். நாராயணரை வழிபட்டு அந்த ஒரு விக்கிரகம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குடத்தின் மேல, அந்த குடத்தின் மேல இருக்கக்கூடிய தங்க நாராயணரை வழிபட வேண்டும். அப்புறம் பிறகு இந்த நாராயணர் சிலையுடன் குடத்தை பிரம்மச்சரியம் கடைபிடித்து வருகின்ற ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நீ செய்து வழிபட்டு வர ஒரு ஏகாதசி, விஜய ஏகாதசி, வெற்றி தரக்கூடிய ஏகாதசி இருந்தால் சுலபமாக நீ எதிரிகளை வெல்லலாம் அப்படின்னு சொல்றார். சோ முனிவர் சொன்னபடி செய்து ராமரும் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டார். இதுதான் கதை. எனவே
நாராயணர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஏகாதசி மகாத்மியத்துல நமக்கு தெரியுது. ஏகாதசி மகாத்மியத்தை கேட்டாலோ படித்தாலோ அதாவது வாஜ்பேயி அப்படின்னு ஒரு யாகம் இருக்கா. இந்த வாஜ்பேயி யாகத்தை செய்த பலன் கிடைக்குமா. இப்ப எப்படி வந்து நம்மளுக்கு அஸ்வமேத யாகம் அப்படின்னு எல்லாம் யாகங்கள் பெயர் சொல்றாங்க. அது போல வாஜ்பேயி யாகம், வாஜ்பேயின்னு ஒரு சர்நேம் கூட இருக்கு பாத்தீங்களா. நம்ம பிரைம் மினிஸ்டர் இருந்தார் வாஜ்பேயி. அது வந்து அதுக்கெல்லாம் சில இதுல வந்து நம்ம பாக்குறோம் திரிவேதி சதுர்வேதி அப்படின்லாம். இதெல்லாம் சில சிறப்பான ஒரு ஒரு இனத்தன் உடைய பெயர்கள். அவர்களோட குடும்ப பெயர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சர்நேம் அப்படிங்கிறது. இந்த வாஜ்பேயி அப்படிங்கிறது வந்து ஒரு யாகத்தின் பெயராம். இந்த யாகத்தை செய்ததன் பலனை அடைவார்கள். அது என்ன வாஜ்பேயி யாகம் அப்படின்னா, சமூகத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படவும் முன்னேற்றத்தை அடையவும் செய்யப்படுகிற யாகம். ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நைமிஷாரண்யத்துல முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து யாகம் செய்துதான் நம்ம படிக்கிறோம். எதற்காக செய்கிறார்கள்? 1000 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள்னா நம்ம புராணங்கள்ல படிக்கிறோம். ஏன் அதை செய்கிறார்கள்னா உலக சுபிக்ஷத்துக்காக செய்வாங்க. இந்த மாதிரி யாகங்கள் செய்வது சமூகத்தின் ஒருமித்த கருத்து இருக்கணும். இந்த மாதிரி வித்தியாசப்பட்டு எல்லாரும் பிளவு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னேற்றத்தையும் அடையணும்ங்கிறதுக்காக செய்யப்படுகிற யாரும். இந்த யாகத்தை செய்வதனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்று ஏகாதசி விரதம் இருப்பதனால் கிடைக்கும். சரிங்களா. இப்போ வந்து நம்ம யாரும் இத்தனை இப்படி ஒரு குடத்துல நம்ம என்ன பண்ண முடியும். தங்க நாராயணருக்கு எங்க போறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ஒரு சாதாரண படம் இருந்து வைத்து கும்பிட்டாலும் சரிதான். அதற்காக என்கிட்ட கலசம் இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இப்ப நம்ம காதால கேட்டோம் இல்லையா, இது மானசீகமாக நாம் செய்ததற்கு சமம். இதை வந்து நம்மளால இயன்ற அளவு இதுல ஒரு 50% செஞ்சா கூட செய்ததுதான் இது. அப்படியாவது அதுக்கு ஆனா அனைத்தையும் விட அதனாலதான் இந்த மாதிரியான வசதிகள் இதெல்லாம் வந்து கலியுகத்துல ரொம்ப அரிது. இது யாருக்குமே கிடைக்கிறது. ஆனால் அதுக்காகதான் கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நாம சங்கீர்த்தனம் ஜபம் நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவு நாம் பகவானை வழிபட்டதற்கு சமம். சரிங்களா. இது இப்படியாக ஏகாதசி மகாத்மியத்தை நாம் அறியறோம். அடுத்ததாக இன்னைய ஒரு விசேஷ தலைப்பாக இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சிஷ்டாஷ்டகம். சிஷ்டாஷ்டகம் போன வாரமே உங்களுக்கு போன ஏகாதசியும் போதே அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அதை எப்படி நம்ம சேவிக்கலாம், அதை எப்படி நம்ம ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா. அது நீங்க வந்து கோவிலுக்கு அடிக்கடி போறீங்க அப்படின்னா கேட்டிருப்பீங்க. அதுவும் மங்கள ஆர்த்தி முடிஞ்சு துளசி ஆர்த்தி முடிஞ்சு துளசி ஆர்த்தி முடிஞ்ச உடனேதான் இதை உட்கார்ந்து சேவிப்பாங்க. இது கேட்டிருப்பீங்க. இது ஜென்ரலா ஒரு ராகம்னு கிடையாது, சேவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுபடி இதை சேவிப்பாங்க. நான் இது ஒரு தடவை உங்களுக்கு வந்து சேவிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தரா கூட இத சேவிக்கலாம். எல்லாரும் வந்து புஸ்தகம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் இங்க வந்து உங்களுக்கு முடிஞ்சா உங்களால பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இதுல வந்து ஷேர் பண்ண முயற்சி பண்றேன் அந்த லிரிக்ஸ. சரிங்களா. ஒரு நிமிஷம். இது நான் அது ஹரே கிருஷ்ண மாதாஜி. காலையில பத்மாவதி மாதாஜி ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க. அதுல இருக்குது. ஆனா நம்ம இப்ப இந்த குரூப்ல வந்திருக்கவங்க எல்லாரும் அந்த பிடிஎஃப் பாத்திருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதனால நான் ஒரு லிங்க் இல்ல அதோட இதையே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை நீங்க பாத்துக்க முடியும். அந்த விண்டோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா. தமிழ் வெர்ஷன் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப வசதி எல்லாருக்குமே கண்டிப்பா படிக்கிறது. அதே நான் ஓபன் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். வாட்ஸ்அப்லயும் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். கரெக்ட். நான் அது கிடைக்குதா அதை என்னால கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ண முடியுதான்னு பார்த்து நான் அதையே உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு நிமிஷம். நான் எழுதியிருக்கேன் மாதாஜி, 2 பேஜா எழுதியிருக்கேன்.
चेतो दर्पणामार्जनं भवमहादवाग्निर्वापणं श्रेयकैरवचन्द्रिका वितरणं विद्यावधूजीवनम् आनन्दाम्बुधिवर्धनं प्रतिपदां पूर्णामृतास्वादनं सर्वात्मस्नपनं परं विजयते श्रीकृष्ण संकीर्तनम् नामकारी बहुधा निज सर्वशक्ति तत्रार्पिता नियमित स्मरणेन कालः यतादृशी तव कृपा भगवन् ममापि दुर्दैवं मीदृशं मिहाजनिनानुरागः तृणादपि सुनीचेन तरोरपि सहिष्णुना अमानेन मानदेन कीर्तनीय सदा हरिः न धनं न जनं न सुन्दरीं कवितां वा जगदीश कामये मम जन्मनि जन्मनीश्वरे भवताद्भक्तेरहैतुकी त्वयि अयि नन्दतनुजा किङ्करं पतितं मां विषमे भवाम्बुधो कृपया तव पादपङ्कज स्थितधूली सदृशं विचिन्तया नयनं गलदश्रुधारया वदनं गद्गदारुद्धया गिरा पुलकैर्निशितं वपु कदा तव नाम ग्रहणे भविष्यति युगायितं निमेषेण चक्षुषा प्रावृषायितं शून्यायितं जगत् सर्वं गोविन्द विरहेण मे आश्लिष्य वा पादरतां पिनस्तु माम् आदर्शणां मर्महतां करोतु वा यथा तथा वा विदधातु लम्पटो मत्प्राणनाथस्तु स एव नापरा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे श्री श्री चैतन्य शिष्टाष्टकम की जय தெரியுதா உங்களுக்கு ரொம்ப அழகா படிச்சிட்டீங்க மாதாஜி. எங்களுக்கு அப்படி வருமானம் தெரியல. ஒரு பேரா நான் வேணா ஒரு முயற்சி பண்ணி பார்க்க. முயற்சி பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ சிஷ்டாஷ்டகம். சேதோ தர்ப்பணமார்ச்சனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேயகைரவசந்திரிகா விதரணம் विद्यावधूजीवनम् आनन्दाम्बुधिवर्धनम् प्रतिभवम् पूर्णामृतास्वादनम् सर्वागमस्वपनम् नभनम् परम् विजयते श्रीकृष्णसङ्कीर्तनम्. இன்னும் மாதாஜி கரெக்டா? சர்வாத்ம ஸ்னபனம் அது மட்டும் சொல்லுங்க. சர்வாத்மன சர்வ சர்வ ஆத்ம ஆத்ம சர்வாத்மன சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். சர்வாத்மன். வேற யாராவது நாமக்காரி படிக்கிறீங்களா? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. हरे कृष्णा माताजी. श्रील प्रभुपाद की जय. नामहारी बहुधा निज सर्व सुक्ति निज सर्व शक्ति निज सर्व शक्ति नामहारी बहुधा निज सर्व शक्ति तत्तर्पिता नियमित स्मरेण काले स्मरणेन काले कालः स्मरणेन कालः यतादृशी तव कृपा भगवन् ममापि दुर्दैवम् ईदृशं
இஜாஹ நீ நானுரக இஹாஜனி நானுராக இஹாஜனி நானுராக துர்தைவம் இத்ருஷம் இஜானனி துர்தைவம் ஈத்ருஷம் இஹாஜனி நானுராக துர்தைவம் ஈத்ருஷம் இஜானானி நானுராக இஹாஜனி 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 நானுராக நானுராக பிராக்டிஸ் பண்றேன் மாதாஜி. பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். ஜெயஸ்ரீ மாதாஜி ட்ரை பண்றீங்களா? திருநாதபி சுனிச்சேன. கலாவதி சேவப் திருநாதபி சுனிச்சேன சேவிங்க. சான்ஸ்கிரிட் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் மாதாஜி. சரிமா சரி. கலாவதி மாதாஜி யாராவது சேவிக்கிறீங்களா? திருநாதபி நான் படிக்கிறேன் மேம். படிங்க. ஒரு நிமிஷம். திருநாத் அபி சுனிச்சேன தரேர் அபி சகிஷ்ணுனா அமான் தரோர் அபி சகிஷ்ணுனா ஆமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. வேறமா? நதனம் ந ஜனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜகத் ஈஷ காமயே மம ஜன்மனி ஜன்மீஸ்வரே பவதாத் பக்திர் அகைதுஹி த்வயி. வேற யாராவது படிங்கம்மா. இன்னொருத்தர் கலாவதி மாதாஜி ட்ரை பண்ணலாமே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சேவிங்க, படிங்க பாக்கலாம். பதிதம் சத்ருஷம் விசிந்தய நயனம் கல வதனம் கத்ததருந்தய கிரா உலகைர் நிச்சிதம் வபுகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. சுகாயிதம் நிமேஷேன. யாரு? மஞ்சுளா மாதாஜி ட்ரை பண்றீங்களா? ஸ்மரேன காலே யதாக்ஷ்ரூதவ கிருபா பகவன் மத்தவங்க மியூட்ல வச்சுக்கலாமே. நிமேஷேன சக்ஷுஷா பிரவசாயிதம் புண்யாயிதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரகேன மே ஆசிஷ்யதா பாதரதாம் பினஷ்டு மாம் அதர்சனாத் மர்மகதாம் கரோத்து வா யதா ததா வா விதாதுலம் படோ மத் பிராணநாதஸ்து ச ஏவ நாபர. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகேமா. இப்போ நீங்க வந்து மியூட்ல லலிதா சகஸ்ரநாமத்தோட ராகம் மாதிரி இருக்கு நம்ம. அப்படியா? தெரியல. ஓகே. லலிதா சகஸ்ரநாமம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப அழகா. இது வந்து நீங்க இந்த இதை பாத்துக்கோங்க ஸ்கிரீன்ல இருக்கிறத. நான் இப்ப வந்து நீங்க எல்லாம் மியூட்ல சொன்னாலும் சரி, இல்ல ஆன் ஆகி சொன்னாலும் சரிதான். நீங்க இதுல வச்சுக்கோங்க, அன்மியூட் பண்ணிட்டாலும் சரிதான். நான் சொல்றேன், அதை ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. இது ஓரளவுக்கு கேட்ச் பண்ணிடுவீங்க. ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? சேதோ தர்ப்பண மார்ஜனம் சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹாதவாக்னி நிர்வாபணம் பவமஹாதவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா ஸ்ரீகைரவ சந்திரிகா விதரணம்
विद्यावधू जीवनम् विद्यावधू जीवनम् आनन्दाम्बुदीवर्धनम् आनन्दाम्बुदीवर्धनम् प्रतिपदाम् प्रतिपदा पूर्णामृतस्वादनम् पूर्णामृतास्वादनम् सर्वात्मस्नपनम् सर्वात्मस्वपनम् परं विजयते परं विजयते श्रीकृष्ण संकीर्तनम् श्रीकृष्ण संकीर्तनम् नामकारि बहुधा नामकारि बहुधा निज सर्वशक्ति सर्वशक्ति तत्रार्पिता नियमित स्मरणेन कालः स्मरणेन कालः यतादृशी यतादृशी तव कृपा तव कृपा भगवन् ममापि भगवन् ममापि दुर्दैवम् ईदृशम् दुर्दैवम् ईदृशम् इहाजने इहाजने नानुरागः नानुरागः तृणादपि सुनीचेन तृणादपि चुनीचेन करोरपि सहिष्णुना करोरपि सहिष्णुना अमानेन मानदेन अमानेन मानदेन कीर्तनीय सदा हरिः कीर्तनीय सदा हरिः न धनं न जनं न सुन्दरीम् न धनं न जनं न सुन्दरीम् कवितां वा जगदीश कामये कवितां वा जगदीश कामये मम जन्मनि जन्मनीश्वरे मम जन्मनि जन्मनीश्वरे भवताद्भक्तेर्हैतुकी त्वयि भवताद्भक्ति त्वपि अयि नन्दतनुजा किङ्करम् अयि नन्दतनुजा किङ्करम् पतितां मां विषमे पतितां मां विषमे भवाम्बुदो भवाम्बुदो कृपया तव पादपङ्कज कृपया तव पादपङ्कज स्थितधूली सिततूली सदृशम् विचिन्तया विचिन्तय नयनं गलदश्रुधारया नयनं गलततृषाधारय वदनं गद्गदारुद्धया गिरा वदनं गद्गदारुद्धया गिरा पुलकैर्निचितं वपु कदा
पुलकैर्चितं वपुगता तव नाम ग्रहणे भविष्यति तव नाम ग्रहणे भविष्यति युगायितं निमिषेण युगायितं निमिषेण चक्षुषा प्रावृषायितम् चक्षुषा प्रावृषायुतम् शून्यायितं जगत्सर्वम् शून्यायितं जगत्सर्वम् गोविन्द विरहेण मे गोविन्द विरहे मे आश्लिष्य वा पादरताम् आश्लिष्य वा पादरताम् पिनस्तु माम् विनष्टु माम् आदर्शणाम् मर्महतां करोतु वा आदर्शनां मर्म करोतु वा यथा तथा वा यथा तथा वा विधातातु लम्पटो विधातु लम्पटो मत्प्राणनाथस्तु मत्प्राणनाथस्तु स एव नापरा स एव नापरा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஓகேம்மா, இது நான் உங்களுக்கு வேணா ஒரு ரெக்கார்டிங்கும் போட்டு விடுறேன், நீங்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுங்க. சரியா? படிச்சு பாருங்க. டெய்லி இத அந்த நம்ம லிரிக்ஸும் பூஜை மேம் லிரிக்ஸும் வச்சுல மேம் அதையும் போட்டு விட்டுருங்க மேம். சரி. அதுவும் போடுறேன், ரெக்கார்டிங்கும் போடுறேன். சரியா? டெய்லி சாயங்காலம் பூஜையில நம்ம இத பாடலாம் மாதாஜி. வீட்ல காலையில படிக்கலாம் மாதாஜி, காலையில பூஜையில சொல்லலாம், காலையில சாயங்காலம் இல்ல, எந்திரிச்சதும் காலையில நம்ம சொல்லலாம், காலையில ஓகே காலையிலேயே சொல்லலாம். சரி. சோ இத சுருக்கமா உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் வந்து சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க இன்னொரு தடவை இது என்ன சொல்றாங்க அப்படின்றத. சரியா? இல்ல அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அது படிச்சாலும் அதுல அது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்ற பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம்னு சொல்றா இல்லையா, அதான் ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்தனமே மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏன்னா அதுக்கு ஏன் அப்படின்னா என்ன, இது காலம் காலமாக நம் இதயத்தில் படிந்துள்ள அழுக்கை சுத்தப்படுத்தும். கட்டுண்ட வாழ்வில் தொடரும் பிறப்பு இறப்பு என்ற தீயை, அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு மகா தவாகினிங்கிறாங்க, ஒரு காட்டு தீ, அப்படி மாபெரும் காட்டு தீ இது பரவி இருக்கிறது. சோ இந்த தொடர்ந்து வருகிற பிறப்பு இறப்பு என்ற இந்த தீயை அணைக்கிறது. அப்புறம் நிலவு தன் ஒளியால் குளிர்ச்சியை கொடுப்பது போல இந்த சங்கீர்த்தன இயக்கமானது மனித இனத்திற்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக இருக்கிறது. அப்படியே அந்த தகிக்கிற நெருப்புக்கு நிலவொளி எப்படி ஒரு குளிர்ச்சியை தருமோ, அப்படியாக இருக்கிற இந்த ஜட வாழ்க்கைக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் மாபெரும் குளிர்ச்சியை தருகிறது. நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன வயிற்றுல பாலை வார்த்தை அப்படின்னு, அப்ப ஏன் சொல்றோம், வயிற்றுல எரிகிற நெருப்புக்கு அந்த பால் வந்து குளிர்ச்சியை தருகிறது அப்படின்றத சொல்றோம். அது போல இது நிலவை போன்ற ஒரு குளிர்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தெய்வீக ஞானத்திற்கு உயிரூட்டுகிறது. அதாவது இது பாத்தீங்கன்னா வித்யாவது ஜீவனம், வதுனா மனைவி, ஆனா இங்க இது வந்து வதுன்றது மனைவியை குறிக்கல. வது அப்படின்னாலே மனைவி அப்படின்னா யாரு, ஒருவரோடு எப்போதும் கூட இருக்கக்கூடியவர்கள். அப்ப வித்யாவது ஜீவனம்,
ஜீவனத்துக்கு எது நம்மளுக்கு வேணும்? நம்மளுக்கு கல்வியும் வேண்டும், ஒரு உற்ற துணையும் எப்போதும் வேணும். அது போல இந்த தெய்வீக ஞானம், அதுதான் அறிவு, வித்யா. தெய்வீக ஞானம், அந்த வது, அதாவது அந்த நம்ம வாழ்க்கைக்கு உயிரூட்டக்கூடியதாக, அப்படி வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம், அதான் பேரானந்த கடலை பெருகச் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாம சங்கீர்த்தனமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேரு ஆனந்தத்தை, ஆனந்தாம்புதி வர்தனம், அப்படியே மிகுந்து வருதான். வர்தனம்ங்கிற வார்த்தை வந்து மிகுதல், அப்படி மிகுந்து மிகுந்து அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது நம்முடைய இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத சுவாதனம். பிரதிபதம்னா ஒவ்வொரு அடியிலும். சோ பிரதிபதம் பூர்ணாமிருதம், அந்த அமிர்தம் பூரணமாக இருக்கிறது ஒவ்வொரு அடியிலேயே, ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு அடியிலும். அப்புறம் அந்த அந்த சுவாதனம்னா ருச்சி, அந்த ருச்சியை அது நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இப்ப இது வந்து இந்த முழு ஆத்மாவையுமே இந்த அமிர்தத்துல நீராட்டுவது போலயும் யோசிச்சு பாருங்க. இந்த நாம சங்கீர்த்தனமானது இது அவ்வளவு எவ்வளவு இனிமையானதுன்னா, அதை சொல்ல சொல்ல நம்ம ஆத்மா அதுல போய் குளிக்கிறது போலயும், அப்படியே அந்த அமிர்தத்துல போய் குளிச்சு எந்திரிச்சு அப்படியே, இப்ப நெய் என்ன சொல்லுவாங்க, அந்த தேன் தோய்த்து ஒரு பழத்தை எடுத்தா அந்த பழம் எவ்வளவு நமக்கு ஒரு ஆசையா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அது கண்டிப்பா புளிக்குதோ என்னமோ, அந்த தேன்ல தோய்ச்சிட்டோம்னா சாப்பிடறதுக்கு இனிப்பா இருக்கும் நமக்கு. ஏன்னா பழம் என்றாலே இனிக்க வேண்டும். அந்த இனிக்கக்கூடிய பழத்தையும் தேனில் வார்த்து விட்டால் நமக்கு எவ்வளவு ஒரு இது இருக்கும். அது போல இந்த நாம சங்கீர்த்தனமானது ஆத்மாவையே ஸ்னபனம் பண்ணுமா, குளிப்பாட்டுமா அந்த அமிர்தத்துல. அதுதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடியது ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இதெல்லாம் வந்து வெற்றி, இந்த அனுபவம் என்பது இந்த ஆத்மாவுக்கான வெற்றி, இந்த ஆத்மாவுக்கான இந்த விஜயத்தை தரக்கூடியது இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு. இது வந்து யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லியிருக்கார். இந்த சிஷ்டாஷ்டகம்ங்கிறத சிக்ஷை, இது அவர் கொடுத்த சிக்ஷை நம்மளுக்கெல்லாம், அவருடைய சிஷ்யர்களுக்காக அவர் கொடுத்த சிக்ஷை, இது மட்டும்தான் அவர் நம்மளுக்கு கொடுத்தார். அடுத்தது நாம் நாமகாரி பகுதா, நாமங்கள், நாம்னா பல நாமங்கள் வெளிப்படுகிறது பலவிதமாக. அந்த என்ன வெளிப்படுகிறது? அகாரின வெளிப்படுதல். நாம் அகாரி பகுதா, பலவிதமான அந்த நாமங்களையும் என்ன வெளிப்படுகிறது அப்படின்னா, நிஜ சர்வ சக்தி, அந்த பகவானுடைய நிஜமான சக்தியே அதுல இருக்கான். ஏதோ சொல்லணுமே, ஏதோ நாமம் அப்படின்னு இல்ல, அந்த நாமத்துல பகவானுடைய சக்தி இருக்கான். நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலக, அதாவது இப்படி அதுல அடங்கி உள்ள அத்தனை சக்தியும் அதில் அடங்கி உள்ளது. அர்ப்பித்த, அப்படியே அவர் வந்து அர்ப்பித்து வைத்திருக்கிறார், அந்த நாமத்துல தன்னுடைய சக்தியை பொருத்தி வைத்திருக்கார் பகவான். அப்ப தத்ரார்ப்பித்த நியமித்த ஸ்மரணேன காலக, நியமித்த, அதுக்கு நியமம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சட்டங்கள், அந்த நியமமே இதுக்கு இல்ல. ஸ்மரணம் பண்றதுக்கு, இதை நினைத்து கொண்டிருப்பதற்கு, சொல்லுவதற்கும் ஸ்மரணம் பண்ணுவதற்கும் உச்சரிப்பதற்கும் நியமமே இல்லை. ந காலக நியமித்த ஸ்மரணேன காலக, இதுக்கு காலமே கால வரையறையே கிடையாது. நீ இப்பதான் சொல்லணும், அப்பதான் சொல்லணும்னு இல்ல, நடு ராத்திரியில கூட எந்திரிச்சு சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம். யதாதிருஷி, அந்த அளவுக்கு. யதாதிருஷி தவ கிருபா, தவ கிருப்பானா தங்கள் கருணை. பகவன் மமாபி அப்படின்னா என்னுடைய பகவானாக நீ கொடுக்கிறாய். அப்படி இருந்தாலும் துர்தெய்வம் ஈதிருஷம், இந்த போல கெடுதல், நான் பாவம் எல்லாம் இகாஜனி நானூறாக, பாவம் செய்து இருக்கிறமையால், நான் பாவம் செய்திருக்கேன், அதனால இதுல வந்து எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படல அப்படின்னு சொல்றாரு. இஹாஜனி அப்படின்னா ஏற்படுதல், ஜனித்தல் அப்படின்னா என்ன சொல்றோம், உருவாகுதல். இந்த இஹாஜனி இதுல எனக்கு இந்த நான் அனுராகம்னா பற்று, நானுராகனா பற்று ஏற்படவே இல்லை இந்த நாம சங்கீர்த்தனத்துலன்னு சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார்.
எனக்கு இதுல பற்று ஏற்படவே இல்லை. தன்னுடைய நீ வந்து இதுல அத்தனை உன்னுடைய சக்தியையும் வைத்திருக்கிறாய். அப்படி கால வரையறை இல்லை இத சொல்றதுக்கு. அவ்வளவு இருந்தா கூட எனக்கு அதுல மனசு ஒன்றவே இல்லையே அப்படின்னு சொல்ற. இந்த துர்தெய்வமா இருக்கேன், என்னுடைய துரதிர்ஷ்டம், என்னுடைய துரதிர்ஷ்டம் எனக்கு வந்து இதுல பற்று ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உனது திருநாமம் மட்டுமே அனைத்து ஜீவன்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியது. இவ்வாறாக நீங்கள் கிருஷ்ணா கோவிந்தா என ஆயிரக்கணக்கான நாமங்கள் உடையவராக இருக்கிறீர். இத்தகைய தெய்வீக நாமங்களில் உங்களுடைய தெய்வீக சக்தி முழுமையாக இருக்கிறது. இந்த நாமங்களை ஜபிப்பதற்கு கடினமான நிபந்தனைகள் கூட கிடையாது. ஆனா உம்முடைய கருணையாலும் உம்முடைய தெய்வீக நாமங்களினாலும் நாங்கள் சுலபமாக உம்மை அடைந்து விட முடியும். ஆனால் இத்தகைய நாமங்களில் ருச்சியற்ற நான் மிகவும் துர்பாகியசாலியாக இருக்கிறேன்னு பகவானே சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் நதனம் நஜனம் ந சுந்தரி. எனக்கு வந்து தனம் வேண்டாம். ஜனம்னா மக்கள். அந்த ஜனம்னா இன்னொன்னு, ஜனம்னா பிறவின்னு சொல்லலாம், ஜனம்னா மக்கள்னு சொல்லலாம். எனக்கு வந்து அவ்வளவு என்னை தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் வேண்டாம். நான் சுந்தரி, அழகான பெண்களும் எனக்கு வேண்டாம். கவிதா, அதாவது கவிதாம் அப்படின்னா அழகான வார்த்தைகள், கவிதை பொழியக்கூடிய என்னுடைய மொழி வளம்லாம் எனக்கு வேண்டாம். கவிதாம்பா ஜெகதீஷ காமையே, அதெல்லாம் சேர்த்து எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு வந்து ஜெகதீஷனே போதும் அப்படின்னு சொல்றார். ஜெகதீஷ காமையே, அதை மட்டும்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். காமையே விரும்புகிறேன். மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே அப்படின்னு, நான் வந்து ஜன்மமாக எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்திர் அகை துக்கி துவயி. எனக்கு அகை துக்கி, எனக்கு வந்து ஒரு காரணம் இல்லாத, ஒரு மோட்டிவ் இல்லாத, எனக்கு அது வேணும். அஜெண்டா இல்லாத, ஒரு எனக்கு தன்னலமே இல்லாத பக்தி கொடு போதும். பவதா பக்தி, எனக்கு பக்தியை மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்றார். எனக்கு வந்து இந்த ஜெகதீஷனே அப்படின்னு சொல்லி இதுல சொல்றார். ஜெகதீஷா, எனக்கு வந்து நாதனம், எனக்கு தனம் வேண்டாம், என்னை பின்தொடர்ந்து வருகிற அடியவர்கள் வேண்டாம், எனக்கு அழகான மனைவி வேண்டாம், எனக்கு அழகான கவிதை எழுதக்கூடிய திறமை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு வேண்டியது எல்லாம் உனக்கு நான் வந்து அது வேணும் இது வேணும்னு தன்னலம் கருதாத ஒரு சேவை செய்ய வேண்டும், அதை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் அயினந்த தனுஜா கின்கரம் அப்படின்னா, கின்கரம்னா சேவகன் அப்படின்னு அர்த்தம். ஐ அப்படின்னா ஓ பகவானே, ஆயி அப்படின்னா தாய் இல்லையா, அப்படி ஐ நந்த தனுஜா, நீ வந்து நந்த மகாராஜரின் தனுஜன்னா மகன். ஐ நந்த தனுஜா அப்படின்னா கிருஷ்ணரை குறிக்குது. ஐ நந்த தனுஜா கின்கரம், கின்கரம் நான் வந்து உன்னுடைய சேவகன் அப்படின்னு சொல்றார். மியூட் பண்ணிக்கங்க, எனக்கு ஏதோ மியூட் ஆக இது மாதிரி இருக்கு. ஓகே, நான் வந்து நந்த தனுஜனுடைய சேவகன். ஐ நந்த தனுஜா கின்கரம் பதிதாமாம் விஷமே பவாம்புதோ அப்படின்னா, நான் வந்து பதிதாம் விழுந்துட்டேன், பதிதாம் மாம் விழுந்துட்டேன், விஷமே விஷம் பவாம்புதோ அப்படின்னா, இந்த அம்புதம் அப்படின்னாலே அம்புஜம் இங்கேயும் வந்துச்சு நம்மளுக்கு, அந்த பவாம்புதோ அப்படின்னு வந்துச்சு. அம்புதினா கடல், அந்த மாதிரி பவாம்புதோ, அந்த மாதிரி பவ சாகரத்துல நான் வந்து விஷமாக இருக்கக்கூடிய அந்த கொடுமையான பவ சாகரத்துல நான் விழுந்துட்டேன். அதனால வந்து நான் வந்து உனக்கு எப்போதும் சேவகனாக இருந்தா தான் நான் இதுல இருந்து எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். கிருப்பையா தவ பாத பங்கஜ அப்படின்னா, உன்னுடைய பாத பங்கஜத்துல, உன்னுடைய பாதத்துல என்னை வந்து ஒரு கிருப்பை கொடுத்து நீ என்ன பண்ணணும், ஸ்தித தூளி சதிருஷம் அப்படின்னா, ஒரு தூளியாக, ஒரு தூசியாக என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். விசிந்தையா அப்படின்னா, விசிந்தையான என்ன
பாத்துக்கோயேன், வச்சுக்கோயேன், வச்சுக்கிறியா அப்படின்னு உன்னோட கருணையால என்ன உன் பாத தூளி இல்ல ஒரு ஒரு பார்ட்டிக்கலா என்ன வச்சுக்கோயேன், பாத தூளி அவ்வளவு இருக்கு, அதுல ஒரு சின்ன ஒரு துகளா நான் இருக்கேனே அப்படின்னு சொல்றார். அதான் வந்து அடுத்தது தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க இதுக்கு? பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் ஒருவர் தாழ்வான மனநிலையில் இருக்க வேண்டும். தெருவில் உள்ள தூசியை விட தாழ்வாக தன்னை நினைத்து மரத்தை விட இல்லையே, இது அது இல்லையே, நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிட்டேனோ. நயனம் ஐநந்த தனுஜா கரெக்ட் தான். அப்புறம் நயனம் கரெக்ட், நதனம் நஜனம் ஐநந்த தனுஜா கரெக்ட் தான். அது அடுத்ததுல வரும். சரி, நயனம் கலதஸ்ரு தாரையா அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, நயனம் கலதஸ்ரு தாரையா, என் கண்ணுல வந்து என்னைக்கு கண்ணீர் கொட்ட போகுது அப்படின்னு கேக்குறேன். நயனம் கல்லத் அஸ்ரு தார தாரையா, கண்ணீர் வந்து என் கண்ணில் எப்போது வந்து கொட்டும். வதனம் கத்கதா ருத்தயாகிறா, என் உடல் வந்து எப்போது மெய் சிலிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்றார். அப்படியே ஒரு ஆனந்தத்துல வதனம் கத்கதா ருத்தயாகிறா புலக்கைர் நிச்சிதம் வபு கதா, உன்னுடைய அதாவது புலக்கயிர்னா தான் அந்த மயிர்கால்கள். அந்த மயிர்கால்கள் எப்போது வந்து அப்படி இது எழுந்து நிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்ப வரும் அப்படின்னு சொல்றார். என்னுடைய உடல்ல வந்து எப்ப ஆகும். அப்புறம் வதனம் கத்கதா ருத்தையாகிறானா, வதனம் அப்படின்னா என்னுடைய வாயில் எப்ப வந்து நீர் வற்றி போகும், அப்படியே ஆணு அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே நான் வந்து ஒரு உன்மேல் இருக்க பாசத்துல எனக்கு ஒண்ணுமே ஓடாம நான் எப்ப நிப்பேன் அப்படின்னு. தவநாம கிரகணே பவிஷ்யதி, உன்னுடைய நாமத்தை ஜபிக்கும் போது எனக்கு இந்த பவிஷ்யதி பின்னாடி இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரியான இதெல்லாம் தான் நம்ம நாமம் ஜபிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய உன்னதமான அனுபவங்கள். இது மூன்றும் நமக்கு எனக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அடுத்தது யுகாயித்தம் நிமிஷேன, யுகம் எனக்கு நிமிஷம் போல தோணுது. சக்ஷுஷா பிராவிருஷாயித்தம், என் கண்கள்ல வந்து கண்ணீர் தாரையாக கொட்டுகிறது அப்படின்னு சொல்றார். டியர்ஸ் ஃபாலிங் லைக் டாரன்ஸ் ஆஃப் ரெயின் அப்படிங்கிறார். சூன்யாயதம் ஜகத் சர்வம், ஜகத் வந்து இவ்வளோ பெருசா இருக்கு, ஆனா அத்தனையும் எனக்கு சூன்யம் போல தோணுது. எப்ப அப்படின்னா கோவிந்த விரகேனமே, அந்த கோவிந்தன் கிட்ட இருந்து விரகேனமா இருக்குமா, விரகதாவம்னு சொல்றாங்கல்ல, பிரிந்து இருத்தல். சோ உன்னை பிரிந்து இருக்கும்போது எனக்கு வந்து உன்மேல் இருக்க அன்புல வந்து எனக்கு கண்ணீர் கொட்டுதோ இல்லையோ, உன்னை பிரிந்து இருக்கும் போது எனக்கு கண்ணீர் கொட்டுது. இந்த கோவிந்தனை பிறந்து இருந்தா எனக்கு வந்து யுகமெல்லாம் அதாவது நிமிஷம் யுகம் போல இருக்கு. ஒரு நிமிஷம் யுகாயுதம் நிமிஷேன, நீ பக்கத்துல உன்னுடைய விரகதாமம் வந்து எனக்கு நீ இல்லாமல் போகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் கூட யுகமாக தோன்றுகிறது, என் கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த ஜகத்தே எனக்கு வந்து சூன்யமாக தோன்றுகிறது. இவ தமிழ் நம்ம பாத்துக்கலாம், அது நீங்க கூட படிச்சுக்கலாம், இதே மீனிங் தான் வரும். அப்புறம் ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினஸ்துமாம் ஆதர்ஷனாம் மர்மஹதாம் கரோத்துவா யதா ததா வா விதாதாத்து லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரா. ஆஸ்லிஷ்யவா, ஆஸ்லிஷ்யவானா ஆஸ்லிஷ்ய அப்படின்னா அணைத்து கொள்ளுதல். ஆஸ்லிய பாதரதாம், உன்னுடைய பாதத்தில் விழுந்தவர்களை நீ வந்து எடுத்து அணைத்துக் கொள்வாய். பின்ன அவன் வந்து நான் வந்து கீழே நான் வந்து உனக்கு சேவகனாக உன் காலில் வந்து விழுந்திருக்கிறேன், நான் நீ வந்து என்னை வந்து கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம். ஆஸ்லிஷ்யவா, நீ வந்து நான்
கிருஷ்ணர் வந்து என்னை வந்து அணைத்து கொள்ளட்டும். ஆசிஷவா பாதரதாம் பினஸ்துமாம். பாதத்துல விழுந்த என்னை நீ அணைத்து கொண்டாலும் சரி, என்னை உதறி தள்ளினாலும் சரி, அந்த மாதிரி சொல்றார். பினஸ்தும்னா அப்படியே நீ என்னை தாண்டி ஏறி மிதிச்சுட்டு போறது, அப்படி பண்ணாலும் சரி, ஏன்னா நான் உன் பாதத்துல வந்துட்டேன். நீ வந்து என்னை அணைச்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் வந்து விழல, நீ என்னை எட்டி உதைச்சாலும் சரி அப்படின்னு சொல்றார். பினஸ்துமாம் ஆதர்ஷனாம் மர்மஹதாம் கரோத்துவா. நீ என் மனதை வந்து உடைச்சிட்டு, மர்மஹட்டாம் அப்படியே மனதை உடைச்சிட்டு போனாலும் சரி, என்னை நீ கண்லயே பார்க்காம கண்லயே நீ உன்னை எனக்கு காட்டலன்னா என் மனது வந்து உடைஞ்சு போகும், அப்படி பண்ணாலும் சரி, நீதான் வந்து எதுனாலும் நீ டிசைட் பண்ணிக்கோ, என்னை வச்சு என்ன வேணா பண்ணு அப்படின்ற சொல்றார். ஆதர்ஷனாம் மர்மஹதாம் கரோத்துவா யதா ததாவா விதாதாற்று லம்பட்டோ. அப்படின்னா உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, யதா ததா, அதாவது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. லம்பட்டும் மத் பிராணநாதஸ்து ச ஏவ நாத்பரா. என்னுடைய பிராணநாதன் நீதான். நீதான் வந்து என்னுடைய வாழ்க்கையின் பிராணமாக இருக்கிறாய், அதனால நீ எது பண்ணாலும் எனக்கு சரி அப்படின்னு சொல்ற. உன்னை விட நான் பரா அப்படின்னா உன்னை விட பரமமானவன் என் வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லை, அதனால நீ என்னை வைத்து என்ன செய்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டார். ச மத் பிராணநாதஸ்து சையேவ நான் பரா அப்படின்னு சொல்லிட்டார். யுகாயுத்தம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் எல்லாம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஆனா திருநாதபி சனிச்சேன மட்டும் வரல. அதைதான் நான் விட்டு தாண்டி போயிட்டேன் போல. திருநாதபி சுனிச்சேனா அந்த ஸ்லோகம் மட்டும் நான் விட்டுட்டேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல் மீனிங். அதுதான் வந்து எப்படின்னா, மரத்தை விட என்ன சொல்றது, சகிப்புத்தன்மை அதிகம் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புல்லு எப்படி இருக்கும், சோ என்ன புல்லு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா என்ன சொல், புல் தடிக்கு பயில்வான் அப்படின்னா புல்லு அப்படிங்கிறது வந்து மதிப்பற்ற ஒரு பொருளாக இருக்கு இல்லையா. நம்மை வந்து நாம் அப்படி நினைத்து கொள்ள வேண்டுமா. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் வந்து ஒரு ஒரு பெரிய தென்னை மரத்துக்கு மேல உட்கார்ந்துருக்க ஆள் மாதிரி நம்மள நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. திருநாதபி சுனிச்சேனா நம்ம வந்து ஒரு கீழே விழுந்த ஒரு புல்லை விட, புல்லு வந்து மிதிச்சா கூட திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துக்கும், அப்படிதான் இருக்கும் அந்த புல்லு. பாவம், நம்ம எப்படி மிதிக்கிறோமோ எப்படி அறுத்தெறிகிறோமோ அது சொன்ன பேச்சையெல்லாம் கேட்கும். அப்படியாக நம்மை புல்லை விட எளியவர்களாக நம்மை நாம் கருத வேண்டும் அப்படிங்கிறது. திருநாதபி சுனிச்சேன தரோரபி சகிஷ்ணுனா. அந்த சகிஷ்ணு சகிப்புத்தன்மை, சகிஷ்ணுனா அப்படின்னா சகிப்புத்தன்மை, யாரை விட, அந்த மரத்தை விட அதிக சகிப்புத்தன்மை. திருநாதபி அபி அபினா இங்க வந்து அதை விடங்கிற அர்த்தம். திருநாதபி அந்த புல்லை விட அதிகமான சுனீச்சேன, நீச்சேன நம்ம பார்க்கணும். நம்மை வந்து புல்லை விட கீழ் உள்ளவர்களாக நம்மை நாம் பார்க்க வேண்டும். தரோரபி சகிஷ்ணுனா, சகிப்புத்தன்மை யாரை விட அதிகமாக நமக்கு இருக்கணும், மரத்தை விட அதிகமான சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு. அமானீனமானதேன, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னன்னா, அமானீன நம்மளுக்கு மரியாதை கொடுக்காதவர்களுக்கு மானதேன, மானத்தை கொடுங்கிறார். மானம் அதாவது ரெஸ்பெக்ட கொடு அப்படின்னு சொல்றார். அமானீனமானதேன, அப்படியே நம்மளுக்கு உரிய பெரிய எனக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு, நான் பெரிய ஆளு அப்படின்னு நாம நினைத்து கொள்வத விட அப்படின்னு சொல்லலாம். அமானீன அப்படின்னா நானே எனக்கு இவ்வளவு மரியாதை, நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைத்து கொள்வதையும் விட, மற்றவர்கள் என்னை இப்படி மதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறத விட, மதிக்காமல் இருந்தால் கூட உன்னை ஒன்றுமே அவர்கள் பார்க்கவில்லை அப்படின்னாலும் அப்படி அவமானம் செய்தவர்களை கூட மானதேன திருப்பி கொடுக்கும்போது மானத்தை கொடு அவங்களுக்கு. அதாவது மானம் கொடு அப்படின்னா மரியாதை கொடுன்னு அர்த்தம். உனக்கு மரியாதை கொடுக்காதவர்களுக்கும் நீ மரியாதை கொடு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நார்மல் பர்சன்ஸுக்கு பாசிபிள் இல்லை. கேட்டீங்கன்னா யாருக்கு பாசிபிள், தூய பக்தர்களுக்கு மட்டுமே பாசிபிள். அதை வந்து இது சைத்தன்ய மகாபிரபு இதை சொல்லியிருக்கார். அப்ப இது வந்து அவர் இப்படித்தான் ஒவ்வொரு பக்தரும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அமானீன மானதேன, மானத்தை எதிர்பார்க்காத, மரியாதையை எதிர்பார்க்காத, மானதேன மரியாதையை கொடு அப்படிங்கிறார். கீர்த்தனிய சதாகரி, அப்படி கொடுத்து கொண்டு நீ கீர்த்தனிய சதாகரி அப்படின்னு. நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா? கீர்த்தனிய சதாகரி பண்ணோம்னா, கீர்த்தனங்களையும் நாமத்தையும் சதா பண்ணோம்னா, அமானீன மானதேன நம்மளை மரியாதை செய்யாதவர்களுக்கு கூட மரியாதை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும் அப்படின்னு. கடவுளா பார்த்துதான் இந்த இதை என்னை விட வச்சு கடைசியா சொல்ல வச்சிருக்கார். இதுவே நம்மளுடைய டேக் ஹோம் மெசேஜா இன்னைக்கு இருக்கட்டும். சரிங்களா? சோ ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டதுக்கு. இந்த ஏகாதசியில உங்கள்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி.